தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கூட அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீத புஸ்தகங்களிலே 32ஆம் சங்கீதம் அதனுடைய 8ஆம் வாக்கியத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 32 8வது வாக்கியம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்கிறதான இந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து வாழ்ந்தவனாக காணப்படுகிறார். தேவன் அவரை வழிநடத்தின விதங்கள் ஆச்சரியமானவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பல நேரங்களிலே தேவ ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது எவ்வளவாய் தேவன் தாவீதை ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தியிருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார், மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் காணும் பொழுது உண்மையாகவே தேவனால் நடத்தப்படுவதென்பது ஒரு மிகச் சிறந்த ஒரு செயலாக அது காணப்படுகிறது. ஆகையினாலே இன்றைக்கும் கூட நாமும் வருஷத்தின் துவக்கத்திலே நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினவர்கள் நாம் தேவனால் நடத்தப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை போதித்து நடத்துவார் என்று சொன்னால், தேவன் நமக்கு போதிப்பார் என்று சொன்னால், நிச்சயமாகவே அந்த போதனையானது நம்மை நல்வழியிலே நடத்துமே தவிர பொல்லாத வழிகளிலே ஒருபோதும் நடத்தாது. தேவன் அப்படிப்பட்ட பொல்லாங்கலினாலே நம்மை நடத்துகிறவரும் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவனால் நடத்தப்படுவது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. யாரெல்லாம் தேவனால் நடத்தப்பட்டிருக்கிறார்களோ அவருடைய பேரெல்லாம் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அவருடைய வாழ்க்கை சிறந்திருக்கிறது, நல்ல அவருடைய வாழ்க்கையானது சாட்சியுள்ள வாழ்க்கையாக காணப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையானது அப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்குமானால் இந்த ஆண்டு தேவன் நம்முடைய சகல குறைவுகளை நிறைவாக்கி நமக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து நம்மை நீதியின் பாதையிலே வழிநடத்தி நமக்கு தேவையான புத்திமதிகளை கொடுத்து நம்மை எவ்வளவு நேர்த்தியாய் அவர் நடத்தியிருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்ல இந்த வேளையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து அதே வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரியமானவர்களே, நமக்கு பலதரப்பட்ட வழிகள் இருக்கிறது நடந்து போவதற்கு அல்லது வாழ்வதற்கு. ஆனால் தேவன் காட்டுகிற வழி என்பது நமக்கு எந்த விதத்திலும் தீமை கொடுக்கிற வழிகள் அல்ல. தேவன் காட்டுகிற வழிகள் எல்லாம் சிறந்தவைகளா இருக்கிறது. யாருக்கெல்லாம் தேவன் அப்படிப்பட்ட வழிகளை காட்டினாரோ, முற்பிதாக்களை நாம் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் வழி நடந்த விதங்கள் எல்லாம் நேர்த்தியாகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் காணப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏனென்றால் நமக்கு முன்பாக அவர் கடந்து போகக்கூடியவராக வழி நடத்தினார் என்று சொன்னால், வழி நடத்துகிறவர் என்று சொன்னால், வழி காட்டுவேன் என்று சொன்னால், நமக்கு முன்பாக அவர் கடந்து போய் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு இடையூறாக வரக்கூடியதான சகல விதமான தீமைகளை அகற்றி நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய பொல்லாங்குகளை எல்லாம் அவர் மாற்றி நமக்கு தேவன் சகலமும் நன்மைக்கு ஏதுவான நிலைமையிலே வழிநடத்தி மேன்மையாய் உயர்த்துகிற தேவனாக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆகையினாலே தான் நம்முடைய போக்கும் வரத்தும் இத்தனை வருஷங்களாக, இத்தனை மாதங்களாக அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருப்பதற்கு அதுவே காரணமாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே வசனத்திலே சொல்லுகிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து என்று சொல்லுகிறார். தேவன் ஒருபோதும் நம்மை மறக்கிறவர் அல்ல, நம்மை நேசிக்கிறவர், நம்மிலே அன்பு கூறுகிறவர், நம் நினைவாகவே இருக்கிறவர். தேவனுடைய பார்வை எப்பொழுது நம்மேல் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் நாம் சிறந்தவர்கள், அப்படியானால் நாம் பாக்கியவான்கள், அப்படியானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மேல் அவருடைய கண்ணை வைத்து ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார். தீமையான காரியங்களிலே என் பிள்ளைகள் சிக்கி கொள்ளாதபடிக்கு நான் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களுடைய எல்லா விதமான பயங்களை நீக்கி நேர்மையான வழிகளிலும் மெய்யான வழிகளிலும் நான் நடத்த வேண்டுமே ஒழிய நான் பொல்லாத வழிகளிலே நடத்தக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மேல் கண் வைத்து பார்க்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய கால் இடறிப் போவதில்லை. நம்முடைய வழிகள் செவ்வையானவைகளாய் காணப்படுகிறது. நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆரம்ப காலங்களிலே இன்னும் சொல்லப்போனால் நமக்கு முன்னோர்கள், மூத்தவர்கள், தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா என்று சொல்லுவோம் இல்லையா? அவர்களெல்லாம் நல்வழிகளை நமக்கு சொல்லும் பொழுது கேட்டு நடந்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி, சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடி யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையானது சீர்கெட்டு போயிருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்த உண்மையாக காணப்படுகிறது. ஆகவே நமக்கு போதிக்க, நமக்கு வழிகாட்ட, நமக்கு ஆலோசனை சொல்ல நம்முடைய தேவனை தவிர இந்த உலகத்திலே வேறு யாராலும் முடியாது. ஆனால் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது வேதத்தில் அநேகர் இருக்கிறார்கள். பொல்லாத வழிகளிலே கொண்டு போய் சிக்க வைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய ஆலோசனைக்கும் தேவனுடைய வழிகளிலும் நடக்கும் பொழுது மட்டுமே சமாதானத்தின் வழிகளிலே அவர் நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஆகையினாலே நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்ப்போம். யார் நம்மை நடத்தி வந்தார்கள்? யார் நமக்கு கூட இருந்தார்கள்? யார் நமக்கு ஆலோசனை சொன்னார்கள்? பொல்லாத ஆலோசனைகளை கேட்டு நாம் நடந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறோமா? அப்படி என்றால் வழிகளை மாற்றி கிறிஸ்துவுக்கு நேராக நடப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகளில் நடந்து தேவன் போதிக்கிற போதனையை கேட்டு தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆலோசனைகளை கேட்டு அவருக்கு உண்மையாய் வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் நேர்மையான வழியில் நடக்கிறவர்களும் நாம் அவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களும் நாம் காணப்படுவோம். மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிற நம்மை தேவன் எவ்வளவு நேர்த்தியாய் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவால் நடத்தப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆகையினாலே அவருக்கு உண்மையும் உத்தமத்தோடு வாழ்ந்து அவருடைய திருநாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய திருநாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.